Hi friends, welcome to Priya Health and Beauty Care. இன்னைக்கு நம்ம சேனல்ல முட்டைக்கோசு உண்பதால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்திலேயே இருக்க பெல் பட்டனையும் எனேபிள் பண்ணுறதுனால நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். கண் பார்வை கோளாறை போக்குறதுல முட்டைக்கோசு சிறந்த உணவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த முட்டைக்கோசில் வைட்டமின் ஏ சத்து அதிகம் நிறைந்திருக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா கண் பார்வை பிரச்சனை உள்ளவங்க முட்டைக்கோசை அதிக அளவு சாப்பிட்றதுனால கண் பார்வை நன்கு தெரிய ஆரம்பிக்கும். மூலநோய் பாதிப்பையும் குறைக்கும். முட்டைக்கோசை அதிகமாக உண்டு வரவங்களுக்கு அஜீரண கோளாறு சரியாகும். வயிற்று வலியையும் சரிப்படுத்தும். முட்டைக்கோசில் உள்ள மேல் பகுதியை நீக்கிட்டு உள்ள பகுதியை நம்ம கூட்டாகவோ இல்லை பொரியலாகவோ செஞ்சு சாப்பிடலாம். சரும வறட்சியையும் நீக்கும். சருமத்திற்கு பொலிவையும் கொடுக்கும். முட்டைக்கோசு வியர்வை பெருக்கியாகவும் செயல்படும். சிறுநீரை நன்கு பிரித்து வெளியேற்றும். முட்டைக்கோசு அதிகம் சாப்பிட்றவங்களுக்கு எலும்பு சம்மந்தப்பட்ட நோய்கள் வராமல் தடுக்க முடியும். ஏன்னா முட்டைக்கோசில் அதிகமாக சுண்ணாம்பு சத்து இருக்குது. இது பார்த்திங்கன்னா எலும்புகளுக்கும் பற்களுக்கும் உறுதியளிக்கும். பெண்களுக்கு மெனோபாஸ் காலங்களில் உண்டாகும் கால்சியம் பாஸ்பரஸ் இழப்பை முட்டைக்கோசு ஈடு செய்யும். இதனால் மெனோபாஸ் டயத்தில் இருக்கிற பெண்கள் முட்டைக்கோசை அதிக அளவு சாப்பிட்றது நல்லது. நரம்புகளுக்கும் வலு கொடுக்கும். நரம்பு தளர்ச்சியையும் போக்கும். முட்டைக்கோசை சாப்பிட்றதுனால தொற்று நோய் ஏற்படாமலும் தடுக்க முடியும். நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கும். முட்டைக்கோசை தண்ணியில் போட்டு சிறிது நேரம் ஊற வைத்து அந்த தண்ணியை கொண்டு முகத்தை கழுவி வந்தால் முகத்தில் ஏற்படுற வறட்சி சரியாகும். முகமும் பளபளப்பாக இருக்கும். உடல் உஷ்ணம் அதிகம் இருக்கிறவங்க முட்டைக்கோசை அடிக்கடி சாப்பிட்டு வரதுனால உடல் சூட்டை தணிக்கும். நாள்பட்ட மலச்சிக்கலையும் போக்கக்கூடியது. குடலில் இருக்கிற சளியையும் வெளியேற்றும். இரத்தத்தையும் சுத்தப்படுத்தக்கூடியது. தலைமுடிக்கு ஊட்டச்சத்தை அளிக்கக்கூடியது. முட்டைக்கோசு சாப்பிட்றவங்களுக்கு தலைமுடி உதிர்வது தடுக்கும். முடியின் வளர்ச்சியை அதிகரிக்க செய்யும். முட்டைக்கோசை வேக வைத்து அந்த தண்ணியை நம்ம குடிச்சு வரதுனால நமக்கு பல்வேறு நன்மைகள் ஏற்படும். ஒரே வாரத்தில் எடை குறையணும்னு நினைக்கிறவங்க தொடர்ந்து முட்டைக்கோசை காலையில் சூப்பாக வச்சு குடிக்கிறதுனால உடல் எடை குறையும். முட்டைக்கோசில் குறைந்த கலோரிகள் இருக்குது. இதனால் பார்த்திங்கன்னா உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க முட்டைக்கோசை சூப்பாக எடுத்துக்கிறதுனால உடல் எடை விரைவில் குறையும். சிலர் பார்த்திங்கன்னா நேரம் மாறி மாறி உணவுகளை சாப்பிடுவாங்க. அதிக காரம் உள்ள உணவுகளையும் சாப்பிடுவாங்க. ஹோட்டலில் வாங்கியும் அதிகமாக சாப்பிடுவாங்க. இந்த காரணங்கள்லாம் பார்த்திங்கன்னா அல்சர் வந்திருக்கும். இந்த அல்சர் பிரச்சனையால் கடுமையான வயிற்று வலியும் வந்திருக்கும். இந்த வயிற்று வலி பிரச்சனையை உடனே தீர்றதுக்கு முட்டைக்கோசை வேக வைத்து அந்த தண்ணியை குடிச்சிட்டு வந்தாலே அல்சர் பிரச்சனை உடனே தீரும். அதோட வயிற்று வலியையும் குணப்படுத்த முடியும். இதற்கு காரணம் பார்த்திங்கன்னா இந்த முட்டைக்கோசில் விட்டமின் சி அதிக அளவு இருக்கிறதுனால இது வயிற்று வலியை சரி செய்யும். முட்டைக்கோசில் இருக்கிற வளமான சத்துக்கள் உடலில் கேன்சர் செல்கள் வளராமல் தடுக்கும். முட்டைக்கோசு தொடர்ந்து சாப்பிட்றவங்களுக்கு நுரையீரல் வயிறு போன்ற இடங்களில் புற்றுநோய் பாதிப்பு ஏற்படாமல் தடுக்க முடியும். வயதானவர்களுக்கு பார்த்திங்கன்னா கண்களில் புரையோடி கண் பார்வை குறைய ஆரம்பிக்கும். இதுக்கு தினமும் முட்டைக்கோசை வேக வைத்த தண்ணியை குடித்து வர்றதுனால கண் பார்வை தெரிய ஆரம்பிக்கும். சருமத்தில் ஏற்படக்கூடிய பரு கரும்புள்ளி ஆக்னி போன்ற பல்வேறு பிரச்சனைகளை முட்டைக்கோசு சாப்பிட்றதுனால சரிப்படுத்த முடியும். இந்த முட்டைக்கோசில் பார்த்திங்கன்னா ஏராளமான ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைந்திருக்கிறதுனால சருமம் சம்பந்தமான பிரச்சனைகளை சரிப்படுத்த முடியும். முட்டைக்கோசு அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு முகம் அழகு கூடும். அதோட நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். முட்டைக்கோசு சாறில் இருக்கக்கூடிய ஹிஸ்டிடின் என்ற சத்து உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யும். சிலருக்கு பார்த்திங்கன்னா அதிக வேலை பளுவினால தலைவலி ஏற்படும். ஸ்ட்ரெஸ்ஸுனாலையும் தலைவலி ஏற்படும். இதே மாதிரி ஒற்றை தலைவலியால் கஷ்டப்படுறவங்க முட்டைக்கோசை வேக வைத்து அந்த சூப்பை குடிச்சு வரதுனால ஒற்றை தலைவலி சரியாகும். முட்டைக்கோசில் இருக்கிற வைட்டமின் சி பீட்டா கரோட்டின் வயதான தோற்றம் உருவாவதை தடுக்கும். பச்சை இலை காய்கறியான முட்டைக்கோசில் அதிகப்படியான மினரல்ஸ் இருக்கிறதுனால முட்டைக்கோசு வேக வைத்த தண்ணியை தினமும் குடிச்சு வரவங்களுக்கு உடலுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும். இதனால் உடல் பார்த்திங்கன்னா எப்போதும் சோர்வடையாமல் சுறுசுறுப்புடன் இருக்கும். இதனால் நம்ம முட்டைக்கோசை அடிக்கடி உணவில் சேர்த்துக்க வேணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.
மச்.